அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த பதிவு மிக மிக முக்கியமான ஒரு பதிவு. இந்த பதிவை இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா, இந்த பதிவை பார்த்த உடனே இதில் நம்ம சொல்லியிருக்கக்கூடிய 2 வரிகளை இப்போவிலேருந்தே நீங்கள் சும்மா இருக்கக்கூடிய நேரத்தில் உச்சரிச்சுக்கிட்டே இருங்க. நீங்கள் நம்புறீங்களோ இல்லையோ, இந்த 2 வரிகளை யார் ஒருத்தவங்க இப்படிப்பட்ட ஒரு பொன்னான நாளில், அக்ஷய திருதியை நாளில் உச்சரிக்கிறார்களோ அவர்களுக்கு குபேர யோகம், திடீர் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது அவங்க வீடு தேடி வரும். இது நாள் வரை அவர்கள் பட்ட கஷ்டத்திற்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய அளவிற்கு அவர்களுடைய வாழ்க்கை தரம் அப்படிங்கிறது உயரும். ஆமாங்க, இப்போ அக்ஷய திருதியை அந்த திதியில தான் நம்ம இருக்கிறோம். அந்த திதி தான் நடந்துட்டு இருக்குது. ஸோ நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறீங்கனாலும் சரி, உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் எல்லாருக்குமே இந்த ஒரு பதிவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா 2 வரி தான். நீங்கள் பூஜை அறைக்கு போகணும், இந்த பொருள் வாங்கணும், இந்த விளக்கு ஏற்றணும் அப்படின்லாம் எந்த ஒரு அவசியமும் கிடையவே கிடையாது. ஜஸ்ட் இந்த 2 வரிகளை நீங்கள் இப்போ சும்மா இருக்கிறீங்க அப்படின்னா கூட இந்த 2 வரிகளை நீங்கள் உச்சரிச்சுக்கிட்டே இருங்க. அப்படி நீங்கள் உச்சரிக்கும் பொழுது மாபெரும் ராஜயோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா வருஷத்திலேயே ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய ஒரு நாள் தான் இந்த அக்ஷய திருதியை. பொன்னையும் பொருளையும் நம்முடைய வாழ்க்கையில் அபரிமிதமாக கொண்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான நாள். நீங்கள் பொன் பொருள் வாங்குறீங்களோ இல்லையோ, இந்த 2 வரிகளை நீங்கள் உச்சரிக்கும் பொழுது உங்களுக்கும் சரி, உங்களை சார்ந்தவர்களுக்கும் சரி, அவ்வளவு வாழ்க்கையில் ஒரு குபேர யோகம் கிடைக்கும். குபேரர் தான் இழந்த நிதிகளை எல்லாம், அந்த நவ நிதிகள்னு சொல்லுவாங்க, சங்க நிதி, பதும நிதி, அந்த நிதிகளை எல்லாம் திரும்ப பெற்றது இந்த அட்சய திருதியை நாளில் தான். அதே போல அல்ல குறையாத உணவை தருகின்ற ஒரு பாத்திரம், அட்சய பாத்திரம், மணிமேகலை அட்சய பாத்திரம் பெற்றதும் இந்த நாள் தான். பஞ்ச பாண்டவர்கள் வனவாசத்தில் இருக்கும் பொழுது அவங்க அட்சய பாத்திரம் பெற்றதும் இந்த சிறப்பான ஒரு நாளில் தான். அந்த மாதிரி ஹயக்ரீவர் அவதரித்தது, பரசுராமர் அவதரித்தது, கங்கை நதி நம்ம பூமியை தொட்டது, இப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டே போலாங்க. அவ்வளோ நல்ல விஷயங்கள் இந்த நாளில் நடந்திருக்குது. ஐஸ்வர்ய லக்ஷ்மி, தானிய லக்ஷ்மி, சாகம்பரி தேவி அவங்க எல்லாம் இந்த நாளில் அவதாரம் செஞ்சுருக்கிறாங்க. ஸோ இந்த நாளில் நாம் வாங்க வேண்டிய வெள்ளை பொருட்கள், அதுக்கப்புறம் நீங்கள் ஏற்ற வேண்டிய ஒரு தீபம், இலை, ஆலமரத்தோட இலையில் நீங்கள் எழுத வேண்டிய மிக முக்கியமான ஒரு மந்திரம் என்ன, அதை நீங்கள் குழந்தைகளோட தலையணை கீழே இன்னைக்கு இரவு தூங்கும்போது நீங்கள் அதை வச்சிங்கன்னா அவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டி எல்லாம் காணாமல் போயிடும். இன்னைக்கு இரவு மட்டும் கிடையாது, நாளைக்கு இரவும் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம சேனலில் போட்ட பதிவுகளை எல்லாம் நீங்கள் பாருங்கள், நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். எல்லாமே ரொம்ப 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 எளிமையான விஷயங்கள் தான் நம்ம ஷேர் பண்ணியிருக்கிறோம். ஸோ அந்த விதத்தில் தான் நான் இந்த ஒரு 2 வரி மந்திரத்தையும் உங்களுக்கு தரேன். பொதுவாக நம்ம விசேஷ நாட்களில் காலையில் வெறும் வயிற்றில் இதை உச்சரிங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது விரதம் இருக்க முடியாதவர்கள், இந்த காலகட்டத்தில் யாராலையும் விரதம்லாம் இருக்க முடியல. ஏன்னா நம்மளுடைய உடல்நிலை ஏற்கனவே ரொம்ப மோசமாக இருக்குது. இதில் விரதம்லாம் இருந்தால் நம்ம அன்றாட வேலைகளையே நம்மளால் செய்ய முடியாத அளவுக்கு போயிடுது. அப்படிங்கிறதால தான் நம்ம அதை சொல்வோம். ஆனால் அந்த அக்ஷய திருதியை அலப்பிய யோகம் அப்படிங்கிறது அந்த திதி இருக்கக்கூடிய நாள் முழுக்க இருக்கும். அதனால் உங்களுக்கு யார் எப்போ இந்த பதிவை பார்க்குறீங்களோ அந்த 2 வரிகளை மட்டும் நீங்கள் உச்சரிங்க. தொடர்ந்து நீங்கள் உச்சரிச்சுக்கிட்டும் இருக்கலாம். ஏன்னா இன்னைக்கு நம்ம பெருமாளையும் வழிபாடு செய்யணும், தாயாரையும் வழிபாடு செய்யணும். அதனால துளசி மாலை, வாசனை நிறைந்த மல்லிகை புஷ்பங்கள் கிடைச்சதுன்னா வாங்கி உங்கள் பூஜை அறையில் வையுங்க. அதே போல் பஞ்ச பாத்திர அதில் பச்சை கற்பூரம், துளசி இலைகளை நீங்கள் போட்டு வைங்க. நாளை காலை நீங்கள் குளிக்கக்கூடிய தண்ணீரில் பச்சை கற்பூரம் 1 சிட்டிகை நீங்கள் சேர்த்து குளிங்க. அவ்வளவு ஒரு மன நிம்மதி, மன அமைதி இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க. நாளைய தினம் நீங்கள் நிறைய நல்ல விஷயங்கள் செய்யலாங்க. நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு தயிர் சாதம் உங்கள் வீட்டில் ரெடி பண்ணிவிட்டு, உங்களுக்கு தெரிந்த உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் யாராவது ஏழை குழந்தைகள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு 3 பேருக்கு அந்த தயிர் சாதத்தை நீங்கள் தானமாக கொடுத்தாலே போதும். கோடி புண்ணியங்கள் நமக்கு தேடி வரும். அதே போல் நிறைய பேர் பழைய நகையை போட்டுட்டு நம்ம புது நகை எடுக்கலாமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. வெள்ளி பொருள்களும் சரி, பழைய கொலுசு போட்டுட்டு புது கொலுசு வாங்கலாமான்னு தாராளமாக நீங்கள் செய்யலாம். அதை மாதிரி வண்டி வாகனங்கள் நீங்கள் வாங்கலாம், வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கலாம்.
பாத்திரங்கள் நீங்கள் தாராளமாக வாங்கலாம். எவர் சில்வர் பாத்திரங்கள் கூட நீங்கள் வாங்கலாங்க. இப்போ நிறைய பேர் பித்தளை அந்த பாத்திரங்கள்லாம் வாங்குறாங்க. இந்த காஃபி ஃபில்டர்லாம் பித்தளையில் இருந்தால் ரொம்ப நல்லது. அதை மாதிரி டபரா செட்டு அதெல்லாம் பித்தளையில் வாங்குறாங்க. அப்படிப்பட்ட பாத்திரங்கள் கூட நீங்கள் தாராளமாக வாங்கலாம். அதே போல் ஒரு நிலம் பத்திரம் ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அதை கூட நாளைக்கு தாராளமாக செய்யலாம். ஸோ புதிய தொழில் தொடங்குவதற்கான பேச்சுவார்த்தை அதெல்லாமும் நீங்கள் செய்யலாங்க. செய்யக்கூடாதது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடன் தயவு செய்து வாங்காதீங்க. அதை மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய நகையை போய் அடமானத்தில் வைக்காதீங்க. கசப்பான உணவுகளை நாளைய தினம் நீங்கள் உங்கள் வீட்டில் சமைக்காதீங்க. நிச்சயமாக இனிப்போடு உங்களுடைய நாளைக்கு நீங்கள் ஆரம்பிங்க. நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா வளங்களும் தேடி கூடி. இந்த அட்சய திருதியையில தான் அன்னபூர்ணி தாயார் அவதரித்தார். அதனால உங்க வீட்டில் இருக்கக்கூடிய அன்னபூர்ணி தாயார் சிலைக்கு முன்பு நீங்க இப்ப புதுசா தானிய வகைகள் வாங்குறீங்க அப்படின்னா நீங்க அதை தாயார் முன்பு வைத்து வழிபாடு செய்யலாம். அதே போல பச்சரிசி வாங்கணும்னு சொல்லியிருக்கிறோம். அந்த பச்சரிசியில நாளைக்கோ அல்லது இன்று நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா நீங்கள் ஃப்ரெஷ்ஷான அச்சதையை ரெடி பண்ணுங்கள். பச்சரிசி, மஞ்சள் தூள், ஒரு சொட்டு நெய், உதிரி புஷ்பங்கள் இவை எல்லாத்தையும் கலந்து அந்த அச்சதையால் நம்ம மாதவனை அர்ச்சனை செய்யும்பொழுது நமக்கு அனைத்து வளங்களும் வாழ்க்கையில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுவும் அட்சய திருதியை நாளில். அச்சதை அப்படின்னாலே அந்த உடைப்படாத ரெண்டாக உடையாத முழு அரிசியை வைத்து நாம் ரெடி செய்யறது தயார் செய்வது தான் அட்சதை. சரிங்களா? இப்போ நாம் உச்சரிக்க வேண்டிய அந்த 2 வரி மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓம் வசந்த மாதவாய நம, ஓம் கனகதாரை நம. இதுதாங்க அந்த 2 வரி. முதல்ல மாதவனை வணங்குறோம், அதுக்கப்புறம் தாயாரை வணங்குறோம். ஓம் வசந்த மாதவாய நம, ஓம் கனகதாரை நம. சரிங்களா? இந்த 2 வரிகள் மிக மிக சக்தி வாய்ந்த வரிகள். எந்த பூஜையும் எந்த பொருளும் நான் வாங்கலை அப்படின்னாலும் பரவாயில்ல, இந்த 2 வரிகளை நீங்கள் எப்படி இருந்தாலும், அதாவது தீட்டு காலங்களில் இருக்கிற நான் பூஜை அறைக்கு போகக்கூடாது, நான் இதை உச்சரிக்கலாமா, இன்னும் வேற்று மதத்தை பின்பற்றுகிறவர்கள் கூட நம்ம சேனலை பார்க்குறாங்க. அவங்க கூட இந்த 2 வரிகளை நீங்கள் விருப்பப்பட்டால் தாராளமாக உச்சரிக்கலாம். ஓம் வசந்த மாதவாய நம, ஓம் கனகதாரை நம. இந்த 2 வரிகள் உங்களுடைய வாழ்க்கையில் மாபெரும் முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். இதற்கு முன்னாடி நான் அவ்வளோ வறுமையில் இருந்தேன், இந்த வருஷம் அட்சய திருதியைக்கு அப்புறம் என் லைஃப் மாறிடுச்சு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை தரம் அப்படிங்கிறது நிச்சயமாக உயரும். அதனால் யாருமே தவற விடாதீங்க. நீங்கள் மட்டும் இதை உச்சரித்து பயனடையாமல் உங்களுக்கு தெரிந்த அத்துணை நண்பர்கள், உறவினர்கள் அனைவருக்கும் இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு இரவு வரைக்கும் நீங்கள் இதை உச்சரிக்கலாம். நீங்கள் என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் இதை நீங்கள் உச்சரிச்சுக்கிட்டே செய்யலாம். ஓம் வசந்த மாதவாயை நம, ஓம் கனகதாரை நம. அவ்வளோதாங்க, இந்த 2 வரிகள் தாங்க. பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.